வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மதுவை பற்றி விஷயம்தான். அதாவது குடி போதையினால் எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நமக்கு தெரிந்த நபர் ஒருத்தவர் குடும்பத்தோடு வசித்து வர்றாரு. கணவன், மனைவி, அவங்களுக்கு 2 குழந்தைங்க. 2 குழந்தை, ஒரு ஆண் ஒன்று, ஒரு பெண் ஒன்று. இந்த 2 குழந்தைகளோடு அவர் வசித்து வர்றாரு. அவர் அன்றாட ஒரு கூலி தொழிலாளி. அதாவது இந்த கொத்தனாருன்னு சொல்லுவோம் இல்லையா, வீடு கட்டுற கட்டிடக்கலை, அந்த மாதிரி ஒரு கூலி தொழிலாளி. அவர் இந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்காரு. அதாவது டெய்லி வந்து அத்தை கூலிக்கு, அதாவது டெய்லி சம்பளம், அந்த மாதிரி வேலைக்கு போயிட்டுருக்காரு. கை நிறையா ஓரளவு சம்பளம், குடும்பம் நடத்துறதுக்கு தேவையான அளவு சம்பளம் கிடைக்கிது. ஆனால் இவர் அந்த சம்பளத்தில் ஒரு பெரும்பகுதி, ஒரு 50% மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குடி, அதுக்காகவே அவர் வந்து செலவழிச்சிறாரு. செலவழிச்சிட்டு மிச்சம் மீதியை தான் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாரு. அவங்க மனைவி அந்த 2 குழந்தைகளையும் நல்லபடியாக வளர்த்து வர்றாங்க. எப்படின்னா, இருக்கிறத வச்சு சிறப்பாக வாழ்வோம் அப்படின்ற மனநிலையில் அவங்க 2 பேருமே வந்து 2 குழந்தைகளை ஒரு கரெக்டாக மற்றவங்ககிட்ட கையேந்தாத அளவுக்கு தன் படிப்புக்கு, அந்த பிள்ளைங்களோட படிப்புக்கு, அதுபோக வந்து அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு எல்லாமே, துணிமணி எதுலேயுமே குறை வைக்காமல் இவர் கணவன் கொடுக்குற காசை அப்படியே எந்த அளவுக்கு சிக்கனமாக அதை வந்து செயல்படுத்தணுமோ அந்த மாதிரி செயல்படுத்தி அந்த 2 பிள்ளைகளையுமே நல்லபடியாக வளர்த்து வராங்க. ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இவரோட குடியினுடைய அளவு வந்து அதிகமாகிட்டே போகுது. அப்போ குடியினுடைய அளவு அதிகமான உடனே இவர் என்ன மாதிரி ஆகிறாரு அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு 7 நாள், இதில் 6 நாளைக்கு வேலைக்கு போவார். இந்த ஸ்டேஜ் மாறி ஒரு 4 நாள் தான் ஒரு வாரத்திலே வேலைக்குன்னு போகிறாரு. அப்போ 2 நாள் வருமானம் அதில் அவங்களுக்கு கட் ஆகுது. மிச்சம் 4 நாட்கள், அந்த 4 நாட்கள் வேலை வருமானத்தில் இவர் பாதிக்கு மேலே குடிச்சிடறாரு, மிச்சம் மீதியை கொண்டு வந்து கொடுக்குறாரு. இதில் எங்கே வந்து பிரச்சனை உருவாகுதுன்னா, இந்த 2 நாள் லீவு போடுறாரு இல்லைங்களா, அன்னைக்கு அவருக்கு செலவுக்கு காசு வேணும். அப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்றது அவருக்கு தெரியலை. ஏற்கனவே மனைவிட்ட கொடுத்த காசை திரும்ப வாங்கி அந்த 2 நாள் தண்ணி அடிக்கிறதுக்கு இவர் செலவு பண்ணுறாரு. அப்போ இவங்களுக்கு இந்த பிள்ளைகளை கண்ணியமாகவும் கரெக்டாகவும், ஒரு மற்றவங்ககிட்ட கையேந்தாத அளவுக்கும், ஒரு கடன் கப்பு வாங்காத அளவுக்கும், படிப்புலையும் குறை வைக்காமல், துணிமணிக்கு குறை வைக்காமல், உணவுக்கு குறை வைக்காமல் இந்த வளர்த்து வந்த இந்த மனைவி அவங்களுக்கு அந்த இடத்துல ஸ்டக் ஆகுது. அந்த பழைய மாதிரி அவங்கள, அந்த பிள்ளைகளை வளர்த்து கொண்டு வர முடியலை. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு வீட்டு வேலைக்கு போவோம், நம்மளும் ஏதாச்சும் ஒரு வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இவங்க முடிவெடுக்கிறாங்க. அதாவது இவங்களுக்குன்னு எந்த வேலையும் தெரியாது. கல்யாணம் முடிஞ்சு வந்ததுலேருந்து இவரும் எங்கேயும் வேலைக்கு அனுப்பலை. இவங்க அம்மா அப்பா வீட்டில் இருக்கும் பொழுதும் எங்கேயும் வெளியில் வேலை வெட்டி இந்த மாதிரினா போனதில்லை. அவங்க அம்மா அப்பாக்கிட்டே கைக்குள்ளே இருந்து வளர்ந்தவங்க தான். அப்போ மேரேஜ் ஆனதுக்கப்புறமும் இவங்க கணவன் பேச்சை கேட்டுட்டு குடும்ப தலைவியாக வந்து ஒரு சிறந்த தலைவியாக செயல்பட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இப்போ இவங்களுக்கு வந்து வருமானத்துக்கு பிரச்சனையான உடனே இவங்க வேலைக்கு போக ஒரு முடிவு எடுக்கிறனால, எந்த வேலையும் தெரியாதனால வீட்டு வேலைக்கு போவோம் அப்படின்றத அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. வீட்டு வேலைன்னும் போது உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். நம்ம வீட்டில் என்ன வேலை பார்க்குறோமோ அந்த வேலையை தான் இன்னொரு வீட்டில் போய் பார்க்க போகிறோம், அவ்வளோதான். இப்போ அந்த மாதிரி வந்து பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது, இது போக வந்து வீடு வாசல் அலசி விடுறது, இந்த மாதிரி பல வேலைகளை பார்த்து அவங்களுக்கு சமைச்சு வைக்கிறதுலேருந்து இந்த மாதிரி செய்கிறதுக்கு அவங்க தயாராகிடுறாங்க. தயாராகி வீட்டு வேலைக்கு போகணுன்னு சொல்லி ஒரு இடத்துல கேட்டுட்டு இவங்க அந்த வீட்டுக்கு வேலைக்கு போகிறாங்க. வேலைக்கு போனோன்னா என்ன ஆகுது அப்படின்னா, அவங்கள்ட்ட ஒரு வருமானம் வந்துடுது. இவர் கணவன் வந்து 4 நாள் வேலைக்கு போகிறாரு, 3 நாள் லீவில் இருக்கார், வாரத்தில் 7 நாள். இது 7 நாளில் இந்த மாதிரி நடக்குது. அப்போ 4 நாள் வருமானத்தை வச்சு இவர் வீட்டுக்கு கொஞ்சம் கொடுக்குறாரு, மிச்சத்தை திரும்ப வாங்கி குடிக்கிறாரு. இந்த மாதிரி போயிட்டுருக்கவும் இந்த வருமானம் உள்ளே வந்தோன்னே இவங்க பழைய நிலைமைக்கு, பழையபடி நல்லபடியாகவே குடும்பத்தை அந்த கரெக்டாக கொண்டு போகின்ற நிலையில் வளர்த்து வர்றாங்க. ஒரு கட்டத்தில் ஒரு குடிபோதை அதிகமாக அதிகமாக மனைவியோட வருமானமும் வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே 4 நாள் வாரத்தில் வேலைக்கு போயிட்டு இருந்தவர் அதுலேயும் 2 நாள் வேலை பார்ப்பார், மிச்சம் 2 நாள்
வேலை இல்லை அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுவார். ஆனால் இவங்க போனாங்கன்னா கண்டிப்பான முறையில் இவருக்கு வேலை இருக்குது. இவர் நல்ல கட்டிட தொழிலாளி கூட, சிறந்த கொத்தனார், அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. ஏன் அப்படின்னா இவரோட வேலை எல்லாத்துக்குமே பிடிக்கும். அவங்க ஓனருக்கு பிடிக்கும், அந்த பில்டிங் கட்டுற கான்ட்ராக்டுக்காரு எல்லாத்துக்குமே இவரோட வேலைகள் வந்து பிடிக்கும். சக தொழிலாளர்களுக்கு இவர் வேலையை சொல்லி கொடுப்பார். இப்படி பாருங்க, அப்படி பாருங்க, இதை இப்படி செய்யுங்க, அதை அப்படி செய்யுங்கன்னு. அந்த அளவுக்கு ஒரு மைனூட்டான ஒரு திறமையான ஒரு மனிதன், ஒரு டேலண்டான ஒரு ஆள். இந்த மனுஷன் 2 நாள் வேலை இல்லைன்னு திரும்பி வர்றது வந்து இவங்களுக்கு பொய் சொல்கிறாரு அப்படின்றத மனைவி கண்டுபிடிச்சிடுறாங்க. ஏன் இப்படி வந்து இப்போவே 4 நாள் தான் வேலைக்கு போகிறீங்க, அதுலேயும் 2 நாள் இப்போ கோட்டை விட்டுட்டு வர்றீங்க, மிச்சம் 2 நாள் வருமானத்தை வச்சு நீங்கள் வாரம் பூரா உங்களுக்கு குடிக்கிறதுக்கு சரியாக போயிடும். இனி நான் வீட்டு வாடகை கொடுக்கணும், இந்த பிள்ளைகளை படிக்க வைக்கணும், இதுகளுக்கு துணிமணி வாங்கி கொடுக்கணும், சாப்பாடு செலவு பார்க்கணும், இதெல்லாம் இருக்குது. எனக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சுன்னா என்ன செய்ய முடியும்? எனக்கு உடம்புக்கு ஒரு காய்ச்சல் மண்டேடி ஆகி போச்சுன்னா ஒரு 4 நாள் 5 நாள் ஒரு ஆஸ்பத்திரியில் வைத்தியம் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அந்த வாரத்தில் நான் என்ன பண்ண முடியும்? நான் வெளியில் கடன் வாங்கி நான் குடும்பம் நடத்த முடியுமா? அப்படின்னு அந்த விஷயத்தில் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதாவது அக்கம் பக்கத்தில் கடனை வாங்கி நம்ம குடும்பம் நடத்திடக்கூடாது. நாளைக்கு அவங்க கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம கடனை கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை உருவாச்சுன்னா நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. கணவனை நம்பி நம்ம எங்கேயும் கடன் வாங்க முடியாது அப்படின்ற அதில் உறுதியாக இருக்காங்க. அதனால தான் அவங்க வேலைக்கே போனாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கணவன் சரியில்லை, காசு இல்லைன்னா அம்மா வீட்டில் போய் காசு கேட்பாங்க, அண்ணன் தம்பிகிட்ட காசு கேட்பாங்க. இப்படியெல்லாம் பல பக்கம் இருந்து காசுகளை வாங்கி அந்த குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதுவும் இல்லை அப்படின்னா அக்கம் பக்கத்தில் கடன்களை வாங்குவாங்க, வாங்கி அந்த குடும்பத்தை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ ஒரு காலகட்டத்தில் என்னன்னா கடன் கொடுத்தவங்க வந்து கேட்க ஆரம்பிப்பாங்க, அது இவங்களால் திருப்பி கொடுக்க முடியாது, பல பிரச்சனைகள் உருவாகும். இதெல்லாம் அவங்க மனசில் கொண்டு தான் கடன் வாங்க வேண்டாம், நம்ம வந்து இருக்கிற வருமானத்தை வைத்து நம்ம கணவன் சரியில்லை, எமக்கு வந்து குடியார கணவனாக வந்து சிக்கிக்கிட்டாரு, அதனால் நம்ம கடன் வாங்காமல் குடும்பத்தை நடத்தணும், தன் உழைப்பை நம்பி மற்றவங்ககிட்ட வேலைக்கு போய் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு. எவ்வளவோ சொல்லி மன்றாடுறாங்க, இவர் கேட்ட மாதிரி இல்லை. இருந்தாலும் பரவாயில்லன்னு சகிச்சுக்கிட்டு பெண்களுக்கே உரிதான அந்த சகிப்புத்தன்மையோட அவங்க தொடர்ந்து அந்த வேலைக்கு போயிட்டு வந்து குடும்பத்தை நடத்துறதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மனிதர் 2 நாள் வேலைக்கு போயிட்டு இருந்தவர் அதையும் டிம்கி கொடுத்துட்டு கண்ட பசங்களோட சேர்ந்து பகல் பூரா தண்ணி அடிச்சுட்டு ஒரே அலப்பறை பண்ண ஆரம்பிக்கிறார். போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அங்கே போய் இவர் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை பண்ணி அங்கே மாட்டிக்கிறாரு. மாட்டினதுக்கப்புறம் யாராச்சும் ஒரு முக்கியமான தெருவில் உள்ள ஒரு பெரிய மனிதரை கூப்பிட்டு அவரை வெளியே கூட்டிகிட்டு வர வேண்டிய சூழ்நிலை உருவாகுது. இந்த மாதிரி பல தடவை இந்த இன்சிடெண்ட்டு நடக்குது. இந்த அம்மாவுக்கு ரொம்ப பெருத்த மன உளைச்சல் ஆகுது, பெருத்த அவமானமாகுது. என்னடா அந்த மனுஷன் குடிச்சிக்கிட்டு இருந்தேன், ஒரு வாரம் வேலைக்கு நல்லா போயிட்டு இருந்தேன், திடீர்னு 4 நாள் வேலைக்கு போக ஆரம்பித்தேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 நாள் மக்கர் போட்டு 2 நாள் தான் வாரத்திலே வேலைக்கு போக ஆரம்பித்தான், போய் தொலைன்னு நம்ம ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா இப்போ ஊர் பிரச்சனைனா இழுத்துட்டு வர்றாரு இந்த ஆள் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு மன உளைச்சல், வெறுப்பு, ரொம்ப சங்கடம். அப்போ இவங்க வாழ்கிறதா சாகிறதா அப்படின்ற ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டுறாங்க. ரொம்ப வருத்தம். அந்த மாதிரி விஷயத்தில் இருக்கும் பொழுது இவர் தொடர்ந்து இதே மாதிரி நடக்கிறாரு, யார் பேச்சையும் கேட்குறது கிடையாது. தெருவில் உள்ளவங்க, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எவ்வளவோ அறிவுரை சொல்லி பார்த்துட்டாங்க. ஏண்டா வந்து குடியாரனாக இருந்த, நல்ல வேலைக்காரனாகவும் இருந்தேன், இப்போ வேலை வெட்டியெல்லாம் விட்டு முழு குடியாரனாக போயிட்டேயே, அது மட்டும் போனால் அப்புறம் ஊர் வம்ப பூரா நீ விலைக்கு வாங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி ஆளாளுக்கு என்னென்னமோ சொல்லியும் இவர் கேட்குற பாடில்லை. இந்த மனைவி போட்டு இந்த நகை நட்டு அது இது எல்லாத்தையும் தொலைச்சிட்டாருங்க அந்த மனுஷன். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் தொலைச்சி குடும்பத்தை 2 குழந்தையும் கொடுத்துட்டு அந்த குடும்பத்தை ஒரு நிராயுதபாணியாக நிற்க வச்சுட்டாரு. அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு இவங்க குடும்பம் நிற்கிது. இதுக்கு முழு காரணம் அந்த மது, அந்த குடி. இவர் முழு குடிகாரனானது தான் இவ்வளோ பிரச்சனை. இப்போ அவர் என்ன காரணம் சொல்கிறாருன்னா, எல்லாரும் என்னை குறை சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு யார் ஆதரவு இருக்கா, யார் சப்போர்ட் இருக்கா,
யாராச்சும் என்னை ஆதரிக்கிறீங்களா? யாராச்சும் என்னை கை தூக்கி விட்றீங்களா? இவ்வளோ கஷ்டப்படுறேன்ல அப்படின்ற மாதிரி தான் பேசுகிறாரே தவிர, தான் வந்து யார் தான் குடிக்காமல் இருக்கான்னு வேற கேட்குறாரு. யார் தான் குடிக்காமல் இருக்கா அப்படின்னு. மற்றவன் குடிக்கிறான்னா அவர் கூட சேர்ந்தவங்களே குடிக்கிறாங்க. குடிச்சா அவன் வேலையை பார்த்துட்டு குடும்பத்தை நடத்திட்டு ஒழுக்கமாக அவன் என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு போகிறான். நீ குடிக்கிறான், நாளைக்கு மறுநாள் வேலை பார்க்குறான், பிள்ளைகளுக்கு தேவையான செய்கிறான், மனைவிக்கு தேவையான செய்கிறான், எல்லாமே செஞ்சிடுறான். ஸோ இவருக்கு இந்த எதுவுமே பண்ணாமல் முழு குடி இதுவே எனக்கு போதுன்ற மாதிரி இவர் நியாயம் பேசுகிறார். யார் தான் குடிக்காமல் இருக்கா, யார் தான் பண்ணாமல் இருக்கா, நான் மட்டுமா குடிக்கிறேன், என்னை மட்டும் எனக்கு யாரும் ஆதரவு கிடையாது, எனக்கு மாமனார் சரியில்லை, மாமியார் சரியில்லை, எனக்கு பெற்றவங்க சரியில்லை, எங்கள் அண்ணன் தம்பி சரியில்லை, இந்த மாதிரி என் மனைவி சரியில்லை. மனைவி தான் தூணா நின்று பார்க்குது குடும்பத்தை. மனைவி சரியில்லை, நேரத்துக்கு வந்து சோறு போட மாட்றா, இவன் வீட்டு வேலைக்குன்னு போயிடறான். வீட்டுக்கு வேலைக்கு போவான், வேறு எங்கே வேலைக்கு போவாங்க? இப்போ அவங்க வேலை பார்த்தா தானே கஞ்சி, அவங்க பிள்ளைகளுக்கு சாப்பாடு. அதையும் குறை சொல்கிறது. வேலை ஆகிற இடத்துல போய் அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட போய் வம்பு இழுக்கிறது. என் மனைவி வந்தாளா, ஏன் எத்தனை மணிக்கு வந்தா, நேற்று எத்தனை மணிக்கு வந்தா, ஒரு சந்தேக கண்ணோட்டத்தில் அங்கே போய் இன்கொயரி பண்ணுறது. இந்த மாதிரி விஷயங்கள் இது எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப மனசை பாதித்து என்னடா பண்ணுறதுன்னு தெரில. இந்த மனுஷனை கல்யாணம் முடிச்சுட்டு என் வாழ்க்கை இப்படி போச்சே அப்படின்னு. அந்த பொண்ணு உண்மையிலேங்க ஒரு லட்சணமாக, லட்சுமி கடாட்சியமாக, நல்ல ஒரு தெய்வ கடாட்சியமான முக லட்சணம் கொண்ட ஒரு நல்ல பொண்ணு. நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அவங்க ஃபேமிலி சொல்லுவாங்களாம், அவங்க அம்மா அப்பா ஒரு கிளியை பிடிச்சி குரங்கு கையில் கொடுத்த மாதிரி என் மகளை இவன் கையில் கொடுத்தது எனக்கு பெரிய வேதனை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கட்டட தொழிலாளி, ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து வேலை பார்க்கலாம், ஒரு இவரோட சேர்ந்தவெல்லாம் கான்ட்ராக்ட் எடுத்து வேலை பார்த்து பல பில்டிங் கட்டி, இவன் சொந்த வீடு கட்டி நிறையா நல்லா இருக்காங்க. இவங்க சொந்த வீடு கட்டி வீடு வாடகைக்கு விட்டுருக்காங்க. இவரோட சேர்ந்த இவர் செட்டு உழைப்பாளிகள், தொழிலாளிகள். இவங்க செட்டிலே ரொம்ப மெயினானவர், நல்லா வேலை பார்க்கக்கூடியவர், நல்லா சம்பாதிக்கக்கூடியவர், நல்லா எல்லா டேலண்ட் இருக்குது. பல பேர்த்துக்கு வேலைகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இவர்கிட்ட திறமை இருக்குது. அப்படியே கொண்ட மனுஷன் இன்னுமே இந்த வாடகை வீட்டில் இருக்கார். ஒரு வீடு வாசல் கிடையாது. இந்த வாடகை வீட்டில் ஒழுங்காக உருப்படியாக இருக்காரானா அதுவும் கிடையாது. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடும். மனைவி ஒன்றும் சமாளிக்க முடியலைன்னு சொல்லி ஒரு கட்டத்தில் வந்து அவங்க தன் உயிரை மாய்ச்சிக்கிறதுக்கு முடிவு பண்ணிடுறாங்க. முடிவு பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 2 பிள்ளைங்க இருக்குன்னு தான் கலங்கி போய் அவங்க இருந்தது. இதை விட்டுட்டா 2 பிள்ளைகளை விட்டுட்டோம்னா நம்ம பிள்ளைங்க நிலைமை என்ன ஆகுறது? இந்த குடியார மனுஷன் எப்படி இந்த பிள்ளைய வந்து காப்பாற்ற போகிறான்? நம்ம யாரை நம்பி இந்த பிள்ளைகளை வந்து உலகத்தில் விட்டுட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த ஒரு அச்சம். ஆனால் இவர் படுத்துகிற அவமானங்கள் இருக்குது பார்த்தீங்களா, பெருத்த அவமானம். அவங்க என்னைக்கு உங்கள் ஒரு இடத்துல வீட்டுக்கு வேலைக்கு போன இடத்துல போய் இவர் போய் சத்தம் போட்டு அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட இவங்களை வந்து ஒரு சந்தேக பார்வையில் பார்த்து பேசிட்டு வந்தாங்களோ, அன்றைக்கி அவங்க மனசு சுக்குநூறாக உடஞ்சிருச்சு. என்ன இப்படி பண்ணிட்டாருன்னா, எவ்வளவோ இவருக்காக நம்ம இந்த குடும்பத்தை தாங்கினேன், வீட்டு வேலை பார்த்தேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன், எல்லாம் பண்ணி உங்கள் குடும்பத்தை நான் வந்து சமாளித்து கொண்டு வரதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணி போராடி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஒரு ஆம்பளை வேஷம் போட்டுட்டேன், ஒரு பெண்ணாக பிறந்து ஆண் வேஷம் போட்டு இந்த குடும்பத்தை தாங்கி நிற்கிறேன். ஒன்றுக்கும் இல்லாத மனிதனாக இருந்துட்டு இப்போ இந்த மாதிரி வேற பண்ணுறாரு அப்படின்னு ஒரு மன உளைச்சல். அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்க தன் உயிரை மாச்சிக்கிறதுக்கு முடிவு பண்ணிவிட்டு ஒரு நாள் தான் வீட்டில் இருந்த அந்த எலி மருந்து, இந்த மாதிரி மருந்துகளை எடுத்து படக்கு படக்குன்னு மூட்டைப்பூச்சி மருந்து, மருந்துகள் யாருக்கோ வச்சுருக்காங்க, அதை எடுத்து இவங்க டக்கு டக்கு டக்குன்னு குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குடித்த உடனே அப்புறம் அந்த நேரம் பார்த்து அந்த பிள்ளைங்க வந்து அக்கம் பக்கத்தில் போய் சொல்லி, இப்போ அக்கம் பக்கத்தில் அவங்க அப்புறம் வந்து உடனே கூட்டு போய் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் இது பண்ணி அந்த டீப்பு எல்லாமே விட்டு அந்த மருந்தை எடுத்து என்னென்ன அது ஒரு சித்திரவதை அந்த அம்மாவுக்கு பாவம். ஆமாம், அது சாக தெரியாமல் பாவம், அது என்னத்தை எலி மருந்து இந்த மூட்டை பூச்சி மருந்து கோபத்துலையும் ஆத்திரத்துலையும் குடிச்சிட்டு இந்த மாதிரி ஆகிடுச்சு. அதுக்கு விருப்பம் இல்லை சாகணும், இந்த பிள்ளைங்க மேலே அவ்வளோ பாசம், விருப்பம் இல்லை, ஏதோ இருக்கிறது இது பண்ணணும்னு சொல்லி இந்த மனுஷன் இம்சை தாங்கணும். அந்த நிமிஷத்தில் இந்த தற்கொலை என்னன்றது சொல்லுவாங்க இல்லையா, அந்த நிமிஷத்தில் வந்து வர்றது தாண்டு, அந்த நிமிஷத்தில் அது பாட்டுக்கு ஏதாச்சும். அப்புறம் எல்லா அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கன்னா காப்பாற்றி கொண்டு வந்து வச்சு அதுக்கப்புறம் இந்த பையனை கூப்பிட்டு
எல்லாம் புத்திமதி சொல்லி அது இதையும் பண்ணியுமே இவன் ஒன்றும் செட் ஆகிற மாதிரி இல்லை. மொத்தத்தில் அந்த தெருவுக்காரங்க என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா, இந்த பையனை வந்து இந்த பகுதி பக்கமே நீ வரக்கூடாது, இந்த பொண்ணு வேலை ஆக்கும், இந்த பிள்ளைங்களை வளர்க்கும், இதை தாண்டி நீ வந்த அப்படின்னா, ஏன்னா அவங்க அம்மா அப்பா அதோட வயசானவங்க, ரொம்ப ஏழ்மையானவங்க, வயசானவங்க, இவங்களால சப்போர்ட் பண்ணி இந்த பொண்ணுக்கு எதுவும் செய்ய முடியல. அதனால் இந்த ஏரியாக்காரங்களே என்ன செஞ்சிட்டாங்கன்னா, இனிமேல் இந்த பகுதி பக்கமே நீ வரக்கூடாது, நீ எங்கேயோ குடிச்சிட்டு என்னமோ செஞ்சுட்டு இருந்துக்கோ, இங்கே வந்தால் குடியாரா இல்லாத மனிதனாக வரணும், இல்லை அப்படியா இந்த பக்கமே வராத, நாங்கள் யார் பார்த்தாலும் உன்னை கொண்டு போலீஸில் ஒப்படைச்சிடும். ஏம்மா நீ இனிமேல் இந்த வீட்டுக்காரர் வந்து ஏதாச்சும் உன்கிட்ட வந்து தப்பு தவறு உடம்பு உரண்டை இழுத்தாரு, சண்டை போட்டுறாரு, வைக்கிறாரு, வர்றாருன்னா உடனே இந்த தகவல் தெரிவிங்க, நீ காவல் நிலையத்தில் ஒரு புகாரை கொடுத்துரு, இவனை பிடிச்சி உள்ளே போட்டுருவோம் அப்படின்னு ஆளுக்கு பிடிச்சி மிரட்டி இவர் அனுப்பிச்சிடுறாங்க. இவர் இன்னும் அப்படி தான் இருக்கார். இந்த மனைவி வந்து 2 குழந்தைகளை வச்சுக்கிட்டு வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு ஓரளவு இப்போ உள்ள சூழ்நிலைக்கு மனசில் 1000 வேதனைகள் கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த பிள்ளைகளை வந்து இந்த சொசைட்டியில் நடமாடுற மாதிரி அந்த குடும்பத்தை நடத்திக்கிட்டு போயிட்டுருக்காங்க. இன்னுமே அந்த மனிதன் வந்து திருந்துற பாடு இல்லை, தன்னந்தனியாக தான் திரிகிறாரு, தனிமரமாக இருக்கார். சோறு கொண்ட இடம் சொர்க்கம்ன்ற மாதிரி எங்கிட்டாச்சி அவனா சாராயத்தை வாங்கி கொடுத்தா குடிச்சுப்புட்டு அந்த ஏதாவது அவனுக்கு ஏதாவது ஒரு சின்ன வேலைகளை சொன்னாங்கன்னா அதை கேட்டுக்கிட்டு அவன்கிட்ட ஒரு கட்டிங்க வாங்கி குடிச்சு இந்த மாதிரி குடிச்சுப்புட்டு இப்படியுமே திரிகிறாரு. வெளியில் படுக்க வேண்டியது, ரோட்டில் எங்கேயாச்சும் கிடச்ச இடத்துல படுத்து தூங்க வேண்டியது, காலைல எழுந்திரிச்சு அந்த தண்ணியை போட்டுட்டு திரிய வேண்டியது. இன்னுமே அந்த மனிதனுக்கு இந்த குடும்பம் இந்த நிலைமையில் இருக்கே, நாம் எப்படி கெப்பாசிட்டியாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம், எப்படி நம்ம 4 பேர் மதிக்கிற அளவுக்கு தொழில் நம்ம கையில் இருந்தது, அதான் எந்த சிந்தனையுமே வரல, வராமல் இன்னுமே அப்படித்தான் இருக்கார். அதில் வந்து மாறுறதுக்கு உண்டான அந்த வாய்ப்புகளையும் அவர் தேட மாட்டார். இன்னுமே அந்த ஃபேமிலி அப்படியே தான் இருக்குது. எங்களுக்கெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அவங்க ஃபேமிலியோட சப்போர்ட்டு ஆதரவு ஏதாவது இருந்தால் ஏதாவது வந்து நம்மளும் ஏதாவது முயற்சி எடுத்து செய்யலாம். ஆனால் வந்து அவங்களுடைய அவர் அவ்வளோதாங்க, விட்டுருங்க, அவரை பற்றி நான் ஒன்றும் பேச வேணாம், அவர் அப்படித்தான் இருப்பார்னு அவங்க மனைவியே சொல்லிடுச்சு. திருந்தி வந்தால் நேரம் வந்திருப்பேன். அவருக்கு பொண்டாட்டி முக்கியம் கிடையாது, பிள்ளை முக்கியம் கிடையாது, குடும்பம் முக்கியம் கிடையாது, மானம் முக்கியம் கிடையாது, மரியாதை முக்கியம் கிடையாது, எதுவுமே அவர் முக்கியம் கிடையாது, அவருக்கு பாட்டிலு குழி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ தூரத்துக்கு அவங்க வேதனையில் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சம்பவங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு நிறைய இடங்களில் இருக்கும். நீங்கள் ஐடி பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். பல இடங்களில் இந்த மாதிரி இந்த மது குடிக்கிறனால இவ்வளோ பிரச்சனை இருக்குது. அளவுக்கு அதிகமாக மது அருந்துறது தான் இங்கே ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுது. அளவு கம்மியாக குடிச்சிட்டு அவங்கவுங்க குடும்பத்தை நடத்திட்டு வாழ்க்கையை நடத்திட்டு போகிறவங்க இது ஒரு பிரச்சனையாகவே யாருமே சொல்கிறதும் இல்லை, அவங்களுக்கும் இது பிரச்சனையாகவே கிடையாது. அதனால் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மதுவுக்கு அடிக்டான மனிதர்கள் யாராச்சும் இதிலேருந்து நான் எப்படியாவது வெளியே வரணும், இது எனக்கு பிரச்சனை தான், எனக்கே தெரியுது அப்படின்னு ஒரு விருப்பம் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு இலவசமாகவே அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு நம்ம முழுமையாக சப்போர்ட் பண்ணுறோம். இது போக நான் அவர் குடிக்கிறாரு, ஆனால் வந்து ஃபேமிலியில் வந்து எல்லாரும் சொல்கிறாங்க அவர் கேட்க மாட்டுறாரு, நான் குடியாரன் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படின்ற மனிதர்கள் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா அவங்களையும் திருத்தணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்கள் உறவினரோ, உங்கள் நண்பர்களோ, உங்கள் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களோ, யாராக இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் இருந்தாங்கன்னா கண்டிப்பான முறையில் அந்த மாதிரி விருப்பம் இல்லாத நபரை கூட நம்மளால் மாற்ற முடியும். அதுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குது. அதாவது கவுன்சிலிங் கொடுக்கணும், மெடிக்கல் சப்போர்ட்டு, 3-4 மாதங்கள் தங்க வைத்து அவருக்கு சாப்பாடு போட்டு எல்லாமே செஞ்சு அவர் அந்த விருப்பத்தை கொண்டு வரக்கு உண்டான அனைத்து வேலைகளையும் செய்து அவரை வந்து நம்ம வந்து இந்த மது பழக்கத்திலேருந்து வெளியே கொண்டு வந்துடலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ விருப்பம் உள்ளவங்களுக்கு இலவசமாகவும், விருப்பம் இல்லாத நபர்களுக்கு அதுக்கு உண்டான சின்ன செலவினங்களை செய்து அவங்களையும் இந்த மது பழக்கத்திலேருந்து மீட்கலாம்னு சொல்லி நம்ம வந்து தொடர்ந்து அதுக்கு உண்டான உதவிகளையும் அதுக்கு உண்டான வேலைகளையும் நம்ம செய்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது மாதிரி பிரச்சனைகள் யாருக்காக இருந்தால் கண்டிப்பான முறையில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பாய்.